लेसन नंबर 12 मेहनती चूहा। मेहनती चूहाना இந்த சூஹானா எலி, மெஹனத்தினா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு அந்த எலி வந்து என்ன பண்ணியிருக்குன்னு பாருங்கள். அதுக்கு பேர் தான் மெஹனத்தி சூஹா. இந்த லெசன் நம்ம வாசிக்க போகிறோம், கவனிங்க. सीतापुर नामक एक गांव में एक व्यापारी रहता था. அப்படின்னா என்னம்மா, சீதாப்பூர்னு ஒரு ஊரில், நாமக் அந்த ஊரில், ஏக் गांव में அந்த ஊரில் ஏக் வியாபாரி ஒரு வியாபாரம் பண்ணுறவர் வந்து இருந்தார். உஸ்கி ஏக் பேட்டி தி அவருக்கு ஒரு பொண்ணு இருந்தாள். உஸ்கா நாம் தா பிரியா அவளுடைய பேர் பிரியா. வக் பகுத் ஆல்சி தி அவள் எப்போவுமே ரொம்ப பயப்படுறவ. ஆல்சினா லேசி. वग ना मेहनत करती और ना ही कुछ जमा करती. அப்படின்னா என்னம்மா, வக் ना மெஹனத்னா எப்போவுமே எந்த வேலையும் பார்க்க மாட்டான், ஆனால் வந்து எந்த காசும் சேர்த்து வைக்க மாட்டான். ஜமா குச் ஜமானா கர்த்தினா எந்த பணமும் சேர்த்து வைக்க மாட்டான். उसके इस व्यवहार से व्यापारी बहुत दुखी था. இதை நினச்சி இந்த இவருடைய அப்பா வந்து ரொம்ப மனசு கஷ்டப்பட்டார். துக் उनके घर में एक छोटा सा बिल था. அவளுடைய வீட்டில் ஏக் சோட்டான ஒரு சின்ன துவாரம், बिलना துவாரம் இருந்துச்சு. उस बिल में एक चूहा अपनी पत्नी और 2 बच्चों के साथ रहता था. அப்படின்னா என்னம்மா, उस बिल में அந்த ஓட்டையில் एक चूहा ஒரு எலி, अपनी पत्नी அந்த எலியோட பத்னினா ஒய்ஃபு, और 2 बच्चों के साथ அந்த எலிக்கு 2 குட்டி எலியும் இருந்துச்சு. साथ रहता था. चूहा रोज उस घर से और कहीं बाहर जाकर अपने परिवार के लिए खाना लाता था. பாருங்க, चूहा ரோஜ் இந்த எலி வந்து ரோஜ்னா டெய்லி, உஸ் கர் சே அந்த வீட்டை விட்டு வெளியே, கஹி பாஹர் ஜாக்கர் வீட்டை விட்டு வெளியே போய் அப்னே பரிவார் அந்த எலியோட குடும்பத்துக்கு खाना சாப்பாடு வந்து வெளியே இருந்து தேடி எடுத்துகிட்டு வருமா. कुछ समय वग खाने की चीज़ों जमा करके अपनी बिल में रखता था. பாருங்க, कुछ समय அது வந்து கொஞ்சம் நிறையவே எடுத்துகிட்டு வந்துருமா. खाने की चीज़ों ஜமானா நிறைய எடுத்துக்கொண்டு சேர்த்து வச்சிருமா. अपनी बिल में रखता था இந்த பில்லில் வந்து அந்த ஓட்டையில் வச்சிருமா. ताकि आड़े समय में वे काम नहीं आवे. அப்போ தான் தேவைப்படுற நேரத்தில் எடுத்து சாப்பிட்றதுக்காண்டி. आड़े समय ना. एक दिन जब चूहा कुछ वस्तु अपने मुंह से रखते हुए एक दिन जब चूहा कुछ वस्तु अपने मुंह से रखते हुए बिल की ओर जा रहा था. ஒரு நாள் வந்து அதுக்கு வாயில் வந்து எதையோ எடுத்துட்டு அந்த பில் அந்த ஓட்டைக்குள்ளே போகிறத போயிட்டு இருந்துச்சான். தப் பிரியா நே உசே தேக் லியா. பிரியா வந்து அந்த பொண்ணு வந்து அந்த எலி போகிறத வந்து பார்த்துட்டான். துரந்து உஸ்னே அப்பனே உடனே வந்து அந்த எலியை பிதாஜி சே ஜாக்கர் கஹா அவளுடைய அப்பாட்ட போய் அவளுடைய அப்பாட்ட போய் இந்த பொண்ணு வந்து சொல்லுதா, பிதாஜி ஹமாரே கர் மே ஏக் சூஹா ஹை. அப்பா நம்ம வீட்டில் ஹமாரே கர் மே நம்ம வீட்டில் ஒரு எலி இருக்குது. और वग हमेशा अपने मुंह में कुछ रखते हुए नज़र आता है. என்ன சொல்லியிருக்குன்னு பாருங்கள். और वग हमेशा எப்போவும் அது வந்து अपने मुंह में அதோட வாயில் कुछ रखते ஏதோ வாயில் ஏதோ வச்சுட்டு இருக்க மாதிரி தெரியுது. एक सुनकर पिताजी ने बेटी से कहा. அதை கேட்ட உடனே அப்பா வந்து பொண்ணுகிட்ட சொல்கிறாரு, देखा பாரு, वग चूहा कितनी मेहनती है. அது பாருங்கள், वग चूहा அந்த எலி வந்து எவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுது பாருங்கள். वग मेहनत करके अपनी आड़े समय के लिए खाना इकट्ठा कर रहा है. பாருங்கள், वग मेहनत करके அது வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஆடை சமயமேனா தேவைப்படும் போது खाना சாப்பாடை வந்து சேர்த்து வச்சுக்கிது. இக்கட்டானா சேர்த்து வச்சுக்கிடுது.
जब इन छोटे से जीव सुनते जंतुओं में जमा करने की आदत है, तो क्या न हम मनुष्य भी मेहनती बने और जमा करें और भविष्य को सुखमय बनावे। अपने என்ன பார்த்துக்கமா, जब इन छोटे से இந்த ஒரு சின்ன ஒரு உயிரினை வந்து இந்த இந்த உயிரினை வந்து ஜமா करने की आदत, இந்த எலிக்கு கூட இந்த சேர்த்து வைக்கிற இது இருக்குன்னா என்ன, उस दिन से वह भी खूब मेहनत करके रुपया पैसे मान मर्यादा आदि जमा करने लगी। அந்த நாள் उस दिन से அந்த நாள்லேருந்து खूब मेहनत ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி रुपयाना பணம், पैसेना पैसा, मान मर्यादाना மானம் மரியாதை, ஆதி ஜமா करने लगी, அது எல்லாத்தையும் சேர்த்து வைக்க ஆரம்பிச்சா। நம்ம இந்த லெசன் ஒரு வாட்டி ரீட் பண்ணுவோம், கவனிங்க। मेहनती चूहा। सीतापुर नामक एक गांव में एक व्यापारी रहता था। उसकी एक बेटी थी, उसका नाम था प्रिया। वह बहुत आलसी थी, वह ना मेहनत करती और ना ही कुछ जमा करती। उसके इस व्यवहार से व्यापारी बहुत दुखी था। उनके घर में एक छोटा सा बिल था। उस बिल में एक चूहा अपनी पत्नी और 2 बच्चों के साथ रहता था। चूहा रोज उस घर से और कहीं बाहर जाकर अपने परिवार के लिए खाना लाता था। कुछ समय वह खाने की चीज़ों जमा करके अपने बिल से रखता था, ताकि आड़े समय में वे काम नहीं आवे। एक दिन जब चूहा कुछ वस्तु अपने मुंह में रखते हुए बिल की ओर जा रहा था, तब प्रिया ने उसे देख लिया। तुरंत उसने अपने पिताजी से जाकर कहा, पिताजी हमारे घर में एक चूहा है और वह हमेशा अपने मुंह में कुछ रखते हुए नज़र आता है। यह सुनकर पिताजी ने बेटी से कहा, देखा वह चूहा कितनी मेहनती है, वह मेहनत करके अपने आड़े समय के लिए खाना इकट्ठा कर रहा है। जब इन छोटे से जीव जंतुओं में जमा करने की आदत है, तो क्या न हम मनुष्य भी मेहनती बने और जमा करें और भविष्य को सुखमय बनावे। प्रिया के मन में पिताजी के शब्द कुछ जादू सा करने लगे।